இன்றைக்கி 8 ப்ளவுஸ் எடுத்து வச்சுருக்கேன். 8 ப்ளவுஸையுமே அயர்ன் பண்ணி வச்சுட்டேன். அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஒவ்வொருத்தருக்கு தனித்தனியாக அவங்களோட அளவு ப்ளவுஸில் வச்சு அவங்கவுங்க கவர் பேக்கில் தனித்தனியாக வச்சு அயர்ன் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ஒவ்வொன்றா எடுத்து கட்டிங் போட்டு தைக்க போகிறேன். ஏன்னா எல்லாத்தையும் எடுத்து யார் பேர் என்னன்னு பார்த்து எடுத்து வச்சு அதுக்கப்புறம் அயர்ன் பண்ணி முடிக்கிறதுக்கே 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சு. இதில் கட்டிங் போடணும்னா இன்னொரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆகும் ஒரு ப்ளவுஸ் கட்டிங் போடுறதுக்கு. ஏன்னா எல்லாமே புது கஸ்டமர்ஸ், அதனால் இவ்வளோ நேரம் நிற்க முடியாது இல்லையா. அதனால் ஒரு ப்ளவுஸ் கட்டிங் போட்டுட்டு 8 ப்ளவுஸ்க்கு தேவையான நூல் கண்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அதையும் தைச்சி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு அடுத்த ப்ளவுஸ் எடுத்து கட்டிங் போட ஆரம்பித்தேன். இன்றைக்கி கொஞ்சம் டல்லாக தான் போச்சு. டைமர் வச்சு தான் வேலை செய்வேன் எப்போவுமே. டைமர் ஓடிக்கிட்டே இருக்கும், செகண்ட்ஸ் கணக்கு. 15 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அடிக்கிற மாதிரி, அலாரம் அடிக்கிற மாதிரி டைமர் செட் பண்ணி வச்சுருப்பேன். ஏன்னா 1 மணி நேரத்தை 4ஆக பிரித்து 15 நிமிஷத்துக்கு ஒரு தடவை எவ்வளோ வேலை ஆகிருக்கு அப்படின்றத நான் பார்த்துக்குவேன். அப்படி இருந்துமே டிலே ஆகிட்டே தான் இருக்குது. இடையில கஸ்டமர் வர்றாங்க, பக்கத்தில் யாராவது வருவாங்க, பேசுவாங்க. அப்போது நம்ம வேலை ஓடாது. அவங்களுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நமக்கான டைமில் என்ன செய்ய முடியுமோ அதை முடிஞ்ச வரைக்கும் செஞ்சுட்டேன். இது என்ன வேலை ஆகிருக்குதுன்னா, இப்போ இதில் இந்த ப்ளவுஸில் என்னென்னா ஆரஞ்சு அண்டு க்ரீன் இருக்குது பார்த்திங்களா, அதில் நிறைய துணி கொடுத்துருந்தாங்க. அது இன்னொரு ப்ளவுஸ்க்கு வருமா பாருங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரியே போட்டு பார்த்து வந்துச்சு. அவங்கக்கிட்ட டவுட் கேட்டேன், இன்னொரு ப்ளவுஸ் தைச்சிடலாமான்ட்டு. அவங்க கேட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் அதை அப்படியே நிறுத்தி வச்சுட்டு இதுக்கு முன்னாடி கட்டிங் போட்ட இந்த லைனிங் ப்ளவுஸ் அந்த ப்ளூ கலர் அதை தைக்க ஆரம்பிச்சிட்டேன்.